ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் சூப்பராகவும் சிக்கன் மட்டன் ஸ்டைல்லையே ஒரு மீல் மேக்கர் கிரேவி வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நல்ல வெந்நியை வந்து கொதிக்க விடணும். ஹை ஃப்ளேம்லேயே கொதிக்க விட்டுட்டு அதில் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு மீல் மேக்கர் சோயாபீன்ஸ் வேணுமோ அந்த வந்து எடுத்து உள்ளே நல்லா கொதிக்க விடணும். ஒரு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் அதை அப்படி வேறு ஒரு பாத்திரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அப்படியே மாற்றிடணும். இப்போது இந்த அளவுக்கு நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதில் வந்து கொஞ்சம் கை பொறுக்கிற சூடில் எடுத்து அந்த மீல் மேக்கரில் உள்ள ஜூஸ் மாதிரி வரும், அந்த சாரெல்லாம் நல்லா வேறு பாத்திரத்தில் பிழிஞ்சு எடுத்துகிட்டு மீல் மேக்கரை மட்டும் தனியாக வந்து நான் வந்து வைக்கிறேன். ஒரு நிமிஷத்துக்கு இது ஒரு ஓரமாக அப்படி இருக்கட்டும், சரியா? இப்போது அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் வந்து ஆட் பண்ணுறேன். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து நான் 2 பல்லாரி வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நீள் வாக்கில் கட் பண்ணி இதை உள்ளே நான் ஆட் பண்ணுறேன். எப்போவுமே மீல் மேக்கருக்கு ஈக்குவலாக நீங்கள் வந்து பல்லாரி வெங்காயம் வந்து எடுத்துக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்து ஆகணும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வந்து இதை வதக்கணும். இந்த டைமில் நான் இது கூட 5-6 பல் பூண்டு மட்டும் சேர்த்து எடுத்திருக்கேன். இதையும் போட்டு இது கூட நல்லா வந்துட்டு நான் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்குறேன். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கனாலே நல்ல கோல்டன் ப்ரௌன் ரொம்ப சீக்கிரமாகவே ஆயிரும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளி பழத்தை நான் வந்துட்டு கட் பண்ணி உள்ளே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி பழம் வந்து நல்லா வந்துட்டு அது வெந்து ஸ்மச் ஆகிற ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்துட்டு அதை கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரத்தில் அது வந்து வந்துடும். எப்போவுமே தக்காளி இதெல்லாம் வந்து நம்மளோட குவான்டிட்டி எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக எடுத்துட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். தக்காளி வெந்துடுச்சு அப்படின்னு நீங்கள் கரண்டியை வச்சு அப்படி லைட்டாக தட்டி பார்த்தா தெரியும், நல்லா மசிஞ்சு போயிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடணும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா அதில் மல்லி இலை இருக்கும்ல, அதையுமே கொஞ்சமாக கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா 2 ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப புளிச்ச தயிரை எடுத்துடக்கூடாது, கொஞ்சம் நார்மலாக இருக்கும்ல அந்த தயிரில் கரெக்டாக 2 ஸ்பூன் வந்து நான் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் நீங்கள் வந்துட்டு அதிகமாக குவான்டிட்டி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு துண்டு இஞ்சி, அதிகமாக சேர்க்கல, இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா பைன் பேஸ்ட் அரைச்சி இதை ஒரு ஓரமாக வந்து வச்சுட்டேன். இதுக்கப்புறமா கிரேவி பண்ணும்போது அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகி வர ஸ்டேஜ், ரொம்ப ஹீட் ஆகிடக்கூடாது, கொஞ்சம் நார்மலாக இருக்கிற ஸ்டேஜில் என்ன பண்ணோம் அப்படின்னா ரெட் சில்லி பவுடர் இருக்குல்ல, அதை வந்துட்டு 1 ஸ்பூன் நான் இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். அந்த கிரேவி பண்ணதுக்கப்புறமா எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு காரம் இதுலேயே வந்து ஆட் ஆயிரும். ஸோ நீங்கள் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை கிண்டிட்டு சோயா வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா அது கூட சேர்த்து நல்லா பரட்டி விடணும். கரெக்டாக 1 நிமிஷத்துக்கு நீங்கள் கை விடாமல் நல்லா பரட்டி விட்டிங்கன்னா அந்த ரெட் சில்லி பவுடர் வந்து உள்ளே இதாயிரும். இதை தனியாக வச்சுட்டு அதே பேனில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் எதுவுமே ஆட் பண்ணல, சோம்பு மட்டும் கரெக்டாக 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். சோம்பு கொஞ்சம் பொடிஞ்சு வரும், அந்த ஸ்மெல்லுலேயே நமக்கு தெரியும். அந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு அந்த மீல் மேக்கர்லாம் நம்ம பரட்டி வச்சுருந்தோம்ல ரெட் சில்லி பவுடரோட, அதை வந்து உள்ளே ஆட் பண்ணி கொஞ்சமாக நீங்கள் கிண்டிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அதை ஒரு 2 செகண்ட் கிண்டிட்டு மசாலா ஐட்டம்ஸ்லாம் இல்லை ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஸ்பூனுக்கு தான் நான் வந்து மசாலா ஐட்டம் ஆட் பண்ண போகிறேன். கரெக்டாக 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு அள்ளி வெங்காயத்துலேயே ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா 1 நிமிஷத்துக்கு கிண்டி விடணும். கிண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் அரைச்சி வச்சிடணும்ல, இதெல்லாம் உள்ளே சேர்த்து கொஞ்சமாக நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விடணும். கிரேவிக்கு தண்ணி வேணும், எப்போனா எப்படியும் கொஞ்சம் கட்டியாக வரும். ஸோ தண்ணி வந்து நம்ம மிக்சிலேயே அரைச்சோம்ல மசாலாலாம், அந்த மிக்சிலேயே நான் வந்துட்டு 2 டம்ளர் தண்ணி விட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஆட் பண்ணி நான் வந்து கிண்டிகிட்ருக்கேன். நல்லா கிண்டினதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், உப்பு கரெக்டாக இருக்குதா, காரம் கரெக்டாக இருக்குதா, எல்லாத்தையும் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா கிண்டினாலே உங்களுக்கு தெரியும். ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது, ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ மசாலாலாம் வேகும்போது இன்னும் கெட்டித்தன்மைப்படும்ல, ஸோ நான் வந்து இன்னும் 1 டம்ளர் தண்ணி வந்து கொஞ்சமாக உள்ளே வந்து ஆட் பண்ணேன். தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டு
கரெக்டாக 4 நிமிஷத்துக்கு மூடி போட்டு அப்படியே விட்டுட்டாங்க. மீல் மேக்கர் எப்போவுமே சூப்பராக இருக்கும். சிக்கன் மட்டன் வைக்கும்போது எந்த டேஸ்ட் வருமோ அதே ஸ்மெல் வரும். ஸோ 4 நிமிஷத்துக்கு நம்ம ஃபுல்லாக மூடி விட்டுடலாம். 4 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சூப்பராக கிரேவி ரெடி ஆகிருக்கும். ஆயில் எல்லாம் பிரிஞ்சு செம்ம ஒரு கம்மன்னு ஒரு வாசம் வரும்ல, சேம் சிக்கன் மட்டன் பண்ணும்போது இருக்கிற ஸ்மெல் அப்படியே வரும். நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க. வெந்நியில் ஃபஸ்ட்டே நம்ம கொதிக்க வச்சு இதை அந்த ஜூஸ் எல்லாம் எடுத்ததுனால மீல் மேக்கருக்கு ஸ்மெல்லும் வராது, சூப்பராக இருக்கும். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ மல்லி இலையெல்லாம் அப்படியே மேட்டாப்பில் தூவி நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இதில் ஆக்சுவலாக ப்ரோட்டீன் இருக்குது, அதனால் நீங்கள் கொஞ்சம் அடிக்கடி வீட்டில் செஞ்சு கொடுத்து சாப்பிட்லாம். இதை அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி அந்த ஸ்மெல்லும் அந்த ஹீட்டோடு வச்சு பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. இதை நீங்கள் செஞ்சு சமைச்சிட்டிங்க அப்படின்னா சிக்கன் மட்டன் எடுக்க கூட நிஜமாகவே நீங்கள் யோசிப்பீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது தோசைக்கு நீங்கள் சாப்பிட்லாம், சப்பாத்தி, இட்லி, இடியாப்பத்தை கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.